விழுப்புரத்தில் அற்புத சுகம் அளிக்கும் விடுதலை கூட்டம் பிப்ரவரி 22 சனிக்கிழமை காலை 11 மணிக்கு தேவ செய்தி சுவிசேஷகர் ஜி நிஷாந்த். இடம் எண் 22, குபேரன் நகர், ஆலம்பூண்டி செஞ்சி, விழுப்புரம் மாவட்டம். தொடர்புக்கு 9710 288 55 மற்றும் 63 744 32 581. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 143 அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தவறான பாதை அல்ல, சரியான பாதையில கர்த்தர் உன்னை நடத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதையில நடத்துவதாக என்று சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய நல்ல ஆவிதாங்க உன்னை சரியான ரூட்ல, சரியான இடத்துல, சரியான வழியில கொண்டு போய் விடுகிறதா இருக்குது. வேற எந்த ரூட்டும் உன்னை தப்பான பாதைக்கு நேராய் கொண்டு போகும். நம்ம கையில் வச்சிருக்கிறோமே ஃபோனு, அதில் நீ கூகுள் மேப்பை போட்டேன்னு சொன்னால் சில நேரங்களில் அது நம்மை சரியான இடத்துக்கு கொண்டு போகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய ஓலா, ஊபர், நிறைய நான் அடிக்கடி ஊழியத்திற்காக போகும்போது நிறைய டிரைவர் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு அட்ரஸ் தெரியுமா? கூகுள் மேப்பு இருக்குது சரிதான், ஆனால் அது அங்கே இருக்குதுன்னா கொஞ்சம் முன்னாடியே காட்டிடுது, இல்லாட்டி அதை தாண்டி காட்டுறது. எப்போமாவது ஒரு தடவை தான் பிரதர் கரெக்ட் அட்ரஸுக்கு போகுதுன்னு. இன்னைக்கு கூகுள் மேப்பை நிறைய பேர் நம்பி போனால் கொஞ்சம் முன்னாடி கொண்டு நிப்பாட்டிரும், இல்லாட்டி பின்னாடி கொண்டு நிப்பாட்டிரும். ஆனால் ஆண்டவருடைய ஆவியினால நீ நடத்தப்பட்டன வை, அவர் சரியான இடத்திற்கு, சரியான நபர்கிட்ட, சரியான உயர்வுக்கு நேராய் கர்த்தர் உன்னை கொண்டு போய் விடுகிறதற்கு என் தேவன் நல்லவர். அதனால தான் மோசே சொன்னாரு, ஆண்டவரே நான் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகணும்னா யாருக்கிட்டையும் அட்ரஸை கேட்டுட்டு போக மாட்டேன், இல்லாட்டி கூகுள் மேப்பை பார்த்துட்டு போக மாட்டேன். ஆண்டவரே உம்முடைய சமூகம் என் கூட வந்தா நான் போறேன்னு சொல்லி காலையிலேயே எழும்பி ஆண்டவர்கிட்ட சொல்லு, உம்முடைய நல்ல ஆவி என்ன நல்ல வழியில, நேர் வழியில நடத்தட்டும்னு. சங்கீதம் 32:8 எழுதியிருக்கு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு எழுதியிருக்கு. நடக்க வேண்டிய வழியை யார் காட்டுவா தெரியுமா? கூகுள் மேப் இல்லை, அட்ரஸை சொன்னவன் இல்லை. உனக்கு அட்ரஸே தெரிஞ்சிருந்தா கூட நீ சரியான அட்ரஸுக்கு நிறைய நேரத்தில் போய் சேர மாட்ட. ஆனால் உனக்குள்ள இருக்கிற நல்ல ஆவி, அந்த பரிசுத்த ஆவி உன்னை நேர் வழியில் நடத்தட்டும். காலையில் வேலைக்கு போகும்போது சொல்லு, காலையில் காலேஜுக்கு போகும்போது சொல்லு, காலையில் தொழிலுக்கு போகும்போது சொல்லு, உம்முடைய நல்ல ஆவி என்னை நேர் வழியில் நடத்தட்டும் ஆண்டவரே. குறுக்கு பாதையில் இல்லை, பள்ளத்தில் இல்லை, தேவையில்லாத மனிதர்களிடத்துல இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு எவன் மூஞ்சில முழிச்சிட்டு போனனோ, இன்னைக்கு எனக்கு டைமே சரியில்லைன்னு. இப்படியெல்லாம் யார் சொல்லுவா தெரியுமா? ஆண்டவர் மூஞ்சில முழிக்காதவன் தான் சொல்லுவான். ஆண்டவர் மூஞ்சில டெய்லி முழிச்சிட்டு போ. நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் வார்த்தையை கேட்குறேன் பிரதர் காலையிலேயே, அதில் தான் அந்த நாள் ஃபுல்லாக ஓடுதுன்னு. அதனால தான் ரொம்ப பிரயாசப்பட்டு டெய்லி காலையில் உனக்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன் தம்பி தங்கச்சி. அதனால் நல்ல வழியில் நடத்துவார், அற்புதத்தை செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்.
ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை சரியான இடத்திற்கு சரியான பாதையில் நீர் கொண்டு போய் விடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.